ஓம் நம சிவாய. என் ஆன்மீக நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. இப்ப நான் சொல்ல போற கோயில் எங்கன்னா சிவகுஃபா டெம்பிள். என்ன நான் சொல்றதே உங்களுக்கு புரியல, திருப்பியும் சொல்றேன். சிவகுஃபா டெம்பிள். இந்த டெம்பிள் எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட்ல உத்தரகாசில இருக்கு. ஸோ இந்த கோயிலுடைய ஃபுல் நேம் என்னன்னா பிரகதீஸ்வர் பஞ்சனன் மகாதேவ் சிவகுஃபா டெம்பிளுங்க. ஸோ நீங்க வந்து சார்தாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல யமுனோத்ரி போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல உத்தரகாசி போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஸ்பாட் வந்து ஒரு மஸ்ட் விசிட் டெம்பிளுங்க. கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லொகேஷனை டேக் பண்றேன், கண்டிப்பா பாருங்க. ஸோ இந்த கோயிலுடைய வரலாறு என்ன, இது எப்படி இந்த கோயிலை கண்டுபிடிச்சாங்க, அதை பத்தி சொல்றேன் கேளுங்க. ஸோ மெஹர்காவன் ஒரு ஸ்மால் ஹில் வில்லேஜ் இருந்திருக்கு உத்தரகாசில. ஸோ அங்க இருக்க உள்ளூர் மக்கள் எல்லாருமே வந்து விவசாயத்துக்காக வந்து குடிநீர் வந்து தேடி இருக்காங்க. ஸோ அப்ப வந்து அங்க இருக்கிற இன்ஜினியர்ஸ் உள்ளூர் மக்கள் எல்லாருமே ஒரு பகுதியை செலக்ட் பண்ணி தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ வந்து அந்த நீர் ஓடுற சத்தம் வந்து அவங்களுக்கு கேட்டிருக்கு. ஸோ அதனால இன்னும் தீவிரமா அந்த இடத்த வந்து தோண்டியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு இந்த வியப்பூட்டுற அளவுக்கு அங்க வந்து ஒரு குகையை பார்த்திருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நடந்தது வந்து ஜூன் 1998ல இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குகை வந்து ரொம்ப இயற்கையா உருவான ஒரு குகை. இந்த குகைக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த சிவலிங்க வடிவத்துல உள்ள வந்து நீங்க பார்க்கலாம். அந்த அந்த 5 முகங்கள் கொண்ட சிவலிங்கத்தை நீங்க பார்க்கலாம். இது பேர் வந்து பஞ்சமுகி சிவலிங்கம் அப்படின்றது அந்த உள்ளூர் மக்கள் சொல்லப்படுறாங்க. ஸோ நான் இந்த குகைக்குள்ள போகும்போது எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப பிளஸ்ஃபுல்லா நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா இந்த குகைக்குள்ள வந்து ஒருத்தர் மட்டும் தான் போக முடியும், ஒருத்தர் மட்டும் தான் வர முடியும். ரொம்ப இறுக்கமா இருந்துச்சு இந்த குகை. இந்த குகைக்குள்ள நான் போகும்போது அங்க இருக்க பாறை வடிவம் எல்லாமே எனக்கு எப்படி காட்சி அளிச்சதுன்னா, நான் சிவனா பார்த்தேன், நந்தியா பார்த்தேன், திரிசூலமா பார்த்தேன், தாமரையா பார்த்தேன், ஓமா பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி வடிவங்களை வந்து நான் ரொம்ப வியப்பூட்டுற அளவுக்கு நான் பார்த்தேன். ரொம்ப பிளஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பா உங்க டிராவல் லிஸ்ட்ல இந்த கோயிலை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம்.